படிக்கக்கூடிய பெண்களுக்கு, வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு தோழில் விடுதிகள் என்று அவர்கள் தங்குவதற்காக அந்த விடுதிகளை உருவாக்கி அந்த பெண்களை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. ஆனா எதிர்கட்சிகள் உதயநிதி பேசும் பொழுது சொன்னாரே, எதிரிலே இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் அடிமைகள் கூட்டம் என்று. அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து, நம்முடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ரெண்டு உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பொள்ளாச்சி அதிமுக ஆட்சியிலே, பொள்ளாச்சியிலே நடைபெற்ற பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள், வன்முறைகள் என்னன்னு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க அங்கே நாம் மகளிர் அணி அந்த போராட்டத்தை கையிலே எடுத்து அந்த போராட்டத்துக்கு போக கூட விடல. சாலையிலே அமர்ந்து எங்களை போராட்டத்துக்கு போக விடலன்னா நாங்கள் மறியல் செய்வோம் என்று சொன்ன பிறகு, அங்கே அமர்ந்த பிறகுதான் போராட்ட களத்திற்கே போக விட்டாங்க. அங்கே பாதிக்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் எத்தனை அச்சுறுத்தல்களுக்கு ஆளானார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாக்கப்பட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியிலே பிறகு நம்முடைய போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த வழக்கு சிபிஐக்கு வழங்கப்பட்டது. நம்முடைய ஆட்சியிலே அந்த பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது.